IFTV வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். இணைந்த கைகள்னு ஒரு அதாவது அப்கமிங் ஹீரோ அருண் பாண்டியன் ராம்கி. அப்போ ஓரளவுக்கு ரிஜிஸ்டரான ராம்கி எப்படி அந்த மலையில் ரெண்டு பேரும் அருவியில் அப்படியே கீழே வரும்போது எகிரி வச்சு அப்படி கயிறை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படி கை கோப்பாங்க. இணைந்த கைகள்னு டைட்டில் வரும். எல்லாருமே அந்தந்த நேரத்தில் வெற்றியை கொடுத்தது இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கினே இருக்கணும். இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு சாதாரணமாக இருந்த நம்மளை இன்றைக்கி மக்கள் மத்தியில் நம்மளும் ஒரு இயக்குனர் ஆகிட்டோம், ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டோம் அப்படின்னு நன்றி. ஏன்னா அது நான் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைங்க. இந்த கலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த படம் எங்கேருந்து ஒருத்தர் பிரதீப்னு ஒருத்தர் வந்தார், 2 படத்தை கண்டினியூஸாக இட்டு கொடுத்தாரு. என்ன அவர் பேக்ரவுண்டு என்ன ஏதுன்னு பார்த்தா இயற்கை தான், நேச்சர் தான். அவர் நேசிக்கிறார், கலையை நேசிக்கிறாரு, அதை வணங்குறாரு, அதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அடைந்தவுடனே அது நான் தான் அப்படின்னு நினச்சாலே இல்லை தான். எவ்வளோ பெரிய ஆளுங்களுடைய வாரிசுங்களை பாருங்கள். கமல் அப்படின்ற ஒரு ஜாம்பவான், சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஜாம்பவான், சூப்பர் ஸ்டார் மாதிரி இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வாரிசில் கஷ்டம். எங்கிருந்தோ ஒரு தனுஷ் வரார். கஸ்தூரி ராஜான்ற ஒரு இயக்குனர் போராடி ஒரு படம் எடுத்து வந்த தனுஷ் சடனாக ரைஸ் ஆகி ஃபேண்டாஸ்டிக் ஹீரோ ஆகிறார். நல்ல நடிகன்ற பேர் வாங்குறார். பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? அவள் லவ் பண்ணலன்னு சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னியா? அதை பற்றி உனக்கு என்னடா? அவள் லவ் பண்ண மாட்டா, சூசைட் பண்ணிக்கிறியா? அது அவ சொல்லட்டும். சினிமாவை நேசித்தால், சின்சியராக முயற்சி எடுத்தால், அதுக்காக உழைத்தால், மெனக்கட்டால் உங்களை கைவிடாது. சினிமாவில் இருக்க சாதாரண லைட்மேன்லேருந்து சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வாழும். சாப்பாட்டுக்கு கஷ்டமே இருக்காது, கையில் காசே இருக்காது. ஆனால் அவன் கற்பனையில் சார் அடுத்து ஒரு 5 கோடியில் ஒரு படம் பண்ணால் ஒரு 5 கோடி லாபம் வரும் சார். அது வருமா வராதான்றது அப்புறம். ஆனால் அவன் கற்பனையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கும். இதுதான் சினிமா. இந்த சினிமா பாதையில் எல்லாருக்கும் ரெட் கார்பெட் தான், வாங்க வெல்கம் தான். அந்த வெல்கமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா சினிமா நம்மளை கைவிடாது. எப்படி கடலில் வலை விரிக்கும் போது யாருன்னெலாம் பார்க்காது, எல்லாருக்கும் அவங்களுக்கு உரிய மீனை கிடைக்கும். சில பேருக்கு திமிங்கலம் மாட்டோம், சில பேருக்கு சின்ன சின்ன மீனுங்க மாட்டோம். அதை வச்சு அவன் ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தான்னா பல லட்சம் குடும்பங்கள் பிழைக்கும். வாழ்க வளமுடன். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.